கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது எலிசா காலத்தில் கடன் பிரச்சனையில் வாழ்ந்த தீர்க்கதரிசியின் மனைவி. வேத பகுதி 2 ராஜாக்கள் 4:1-7 வரை. நாம் கவனிக்கும் தீர்க்கதரிசியின் மனைவி பெயர் வேதத்தில் சொல்லப்படவில்லை. இவள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவி. ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்த காலங்களில் அவன் மனைவி எசபேல் பாகால் தீர்க்கதரிசிகளை ஆதரித்து கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக செயல்பட்டாள். அந்நாட்களில் இந்த ஸ்திரீயின் கணவன் கர்த்தருக்கு சாட்சியாக பாகாலை வணங்காததால் துன்புறுத்தப்பட்டு தரித்திரமாக்கப்பட்டு மரித்திருக்கலாம். எனவே எலிசா தீர்க்கதரிசி இந்த ஸ்திரீயின் கணவனை நன்கு அறிந்திருந்தார். இந்த ஸ்திரீக்கு போதிய வருமானம் இல்லை, சொத்தும் இருந்ததாக தெரியவில்லை. இவளுடைய கணவன் கடன் வாங்கி அதை திரும்ப செலுத்தாததால் கடன் கொடுத்தவன் இவளுடைய 2 குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். அந்நாட்களில் கடன் அதிகமானதால் தன்னையும் தன் குடும்பத்தையும் விற்று போடும் வழக்கம் இருந்தது. எனவே இந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு தன் 2 குமாரர்களையும் விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. தன் கணவனை இழந்து துயரம், கடன்பாரம், இவற்றுடன் 2 குமாரரும் பறிபோகும் பரிதாபமான நிலை. இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அவள் தன் கணவன் மீது பழி சுமத்தவில்லை. இனி செய்ய வேண்டியதை ஆராய்ந்து உடனே செய்ய வேண்டிய கட்டாய நிலைமையிலும் இருந்தாள். எலிசா தீர்க்கதரிசியிடம் வந்தால் 2 ராஜாக்கள் 4:1-7 உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். அதற்கு அவள், ஒரு கூடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெய் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அவள் அவரிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவற்றில் எண்ணெய் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவர், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். இந்த விதவை தேவனுடைய மனுஷன் எலிசா கூறிய வார்த்தையின் மேல் விசுவாசமும் முழுமையான கீழ்ப்படிதலும் இருந்ததால் அவர் சொன்னபடியெல்லாம் செய்தாள். அவள் கடன் பிரச்சனையில் இருந்து விடுதலை பெற்றால். அது மாத்திரமல்ல, வருமானம் இல்லாத தன் குடும்பத்திற்கு ஜீவனம் பண்ணுவதற்கு உதவியும் கிடைத்தது. தன் பிள்ளைகள் வேலை செய்து சம்பாதிக்கும் காலம் வரும் வரை போதுமானதாக இருந்தது. எப்படி இந்த ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரங்களையும் நிரப்பும் என அவள் சந்தேகிக்கப்படவில்லை. அவளும் அவள் பிள்ளைகளும் ஒரு குடம் எண்ணெய் அநேக பாத்திரங்களை நிரப்பிய பெரிய அற்புதத்தை கண்டார்கள். விசுவாசத்தால் எவ்வளவு பாத்திரம் வாங்கினார்களோ அவ்வளவு எண்ணெய் கிடைத்தது. கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நாமும் கூட விசுவாசம், கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கை கொள்ளும் போது நாம் விசுவாசித்து கீழ்ப்படியும் அளவுக்கு அற்புதம் நடைபெறும். எலிசா தீர்க்கதரிசி இவளிடம், உன்னிடம் என்ன இருக்கிறது என்று கேட்கும் போது அவள் மறைக்காமல் உள்ளதை உள்ளபடி ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு எலிசா அவளிடம் சொன்னபடியே அயல் வீட்டுக்காரரிடம் வெறும் பாத்திரங்களை இரவலாக கேட்டு வாங்குவதற்கு விருப்பப்படாமல் எப்படி கேட்பது என யோசித்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய மனுஷன் சொன்னபடி முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததால் போய் கேட்டு வாங்கினாள். வாங்கின பாத்திரங்களை நிரப்பினாள். பெரிய அற்புதத்தை கண்டாள். ஆசீர்வாதம் பெற்றாள். கீழ்ப்படிதல் அவள் குறைவை நிறைவாக்கியது. மேலும் எலிசாவிடம் தன் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்று நற்சாட்சியும் சொன்னாள். அவள் பிள்ளைகள் கண்ணால் கண்ட இந்த அற்புதம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மனதிலேயே இருந்திருக்கும். தேவனுக்கு பயந்து நடக்க உற்சாகத்தை கொடுத்திருக்கும். அதற்கு மேல் அவர்களுக்கு தங்கள் எல்லா தேவைகளுக்கும் தேவனை சார்ந்திருக்கும் விசுவாசத்தை கொடுத்திருக்கும். தேவனுடைய அற்புதமான பெரிய செயல்களை கண்டு அவர்கள் தேவனை துதித்திருப்பார்கள். நாமும் கூட நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் அற்புதங்களையும் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம் பிள்ளைகளும் தேவனை சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ கற்றுக்கொள்வார்கள். கடைசியாக இவள் தன் பிள்ளைகளை பாதுகாக்கும் பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டாள். பிள்ளைகள் மீது அன்பு செலுத்துகிறவளாய், அக்கறை உள்ளவளாய் இருந்தாள். பிள்ளைகளை கடனுக்காக கொடுக்கவில்லை. நாமும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் மீது அன்பு செலுத்தி பொறுப்புணர்ச்சியோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவள் தன் பிரச்சனையை எலிசா தீர்க்கதரிசியிடம் சொன்னது போல அனைவரும் இருக்கும் பிரச்சனைகளை எலிசாவை காட்டிலும் மகா பெரிய தீர்க்கதரிசியாம் இயேசுவிடம் சொல்லுவோம். சங்கீதம் 68:5 சொல்லுகிறபடி அவர் விதவைகளுக்கு நியாயம் விசாரிப்பார். அவரை விசுவாசித்து கீழ்ப்படிவோம். ஒரு குடம் எண்ணெய் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் அவள் பிரச்சனை நீங்கி குறைவு நிறைவானது. நம்மிடம் இருப்பதை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தர் நமக்கு சுகம், பலன், பிள்ளைகள், வேலை இப்படி அநேகம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது அவருடைய கிருபை வெறுமையானவற்றை நிரப்ப போருமானது.
இருக்கிறது. இவை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என நாம் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.